கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் கோடை விடுமுறை மற்றும் வார இறுதி விடுமுறை என்பதால் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். குமரி மாவட்டத்தின் மலையோர பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. சுற்றுலா பயணிகள் நீச்சல் குளத்திற்கு குழந்தைகளுடன் சென்று நீச்சல் அடித்து மகிழ்ந்தனர். கொடைக்கானலில் இரவிலும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக மலைப்பகுதியே வாகன முகப்பு வெளிச்சத்தால் மிளிர்ந்தது. கோடை விடுமுறை முடிவடையும் நிலையில் கொடைக்கானல் வருவோரின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் இரவிலும் முக்கிய சுற்றுலா தலங்கள் வாகன விளக்கொளியில் மின்னியது. வைகாசி விசாகம் கோடை விடுமுறை முடிந்து சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்ல குவிந்த மக்களால் நெல்லை ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. நெல்லை வழியாக செல்லும் அந்தியோதய அதிவிரைவு ரயிலில் ஏற மக்கள் முண்டியடித்ததால் ரயில் நிலையம் பரபரப்புடன் காணப்பட்டது. கோவை மாவட்டம் ஆலந்துறையில் குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் ஒற்றை யானையால் இரவில் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். கிராமத்தினுள் நுழைந்த காட்டு யானை வீட்டின் கதவை உடைத்து அரிசி மூட்டையை வெளியே இழுத்து வந்து சாப்பிட்டது. ஒற்றை யானையை விரைந்து வனத்திற்குள் விரட்டுமாறு வனத்துறைக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே எருமைப்பட்டியில் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி எல்லை பந்தயத்தில் 20 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. மேலூர் காரைக்குடி சாலையில் நடைபெற்ற இப்போட்டியில் மாட்டு வண்டிகள் சீறிப்பாய்ந்து ஒன்றை ஒன்று முந்திச் சென்றன. இதனை ஏராளமான மக்கள் சாலையின் இருபுறங்களிலும் கூடி நின்று உற்சாகமாக கண்டுகளித்தனர். இரண்டாவதாக திண்டுக்கல் பெரியவர் மோகன்ராம், மாங்குளம் தேவேந்திரன் நம்மள நினைவாக ராஜா தப்பிக்கிறது போராடுது. ரூலர் மிதக்குது, மீது ரூலர் நடுவுல மாடு. கர்நாடக மாநிலத்தில் தொடர் கனமழை காரணமாக ஓசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து ஆற்றில் திறந்துவிடப்படும் நீர் வெண்ணுரையாக காட்சியளித்து வருகிறது. மழைக்காலங்களில் அதிகப்படியாக வெண்ணுரை ஆற்றில் செல்வதால் இப்பகுதி விவசாயிகள் தொடர்ந்து அவதியடைந்து வருவதாக கூறப்படுகிறது. இரு மாநில அரசுகளும் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பகுதியில் குறைந்த மின் அழுத்தத்தால் வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைந்ததாக கூறி மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணாமலை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத மின்கம்பங்கள் மற்றும் மின் கம்பிகள் அடிக்கடி அறுந்து விழுவதாலும் குறைந்த மின்னழுத்தம் காரணமாகவும் கடும் அவதிக்குள்ளாவதாக மின்வாரிய ஊழியர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே கடத்தப்பட்ட 600 கிலோ ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தானிப்பாறை விளக்கு பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சரக்கு ஆட்டோ ஒன்று நிற்காமல் சென்றது. அதை விரட்டிப்பிடித்த காவல்துறையினர் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். ஆட்டோவை ஓட்டி வந்தவர் தப்பி ஓடியதால் அவரை தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வைகாசி விசாகத்தையொட்டி திருத்தளிநாதர் கோயில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. குன்றக்குடி அடிகளார் தேரோட்டத்தை தொடங்கி வைத்த நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் வடம் பிடித்து இழுத்தனர். பக்தர்கள் மாம்பழம், வாழைப்பழம், கொய்யா உள்ளிட்டவற்றை நேர்த்திக்கடனாக வீசிய நிலையில் பலரும் அதை போட்டி போட்டு பிடித்தனர். மாவட்டம் புளியம்பாறை அருகே தேயிலை மூட்டை சுமந்து சென்ற தொழிலாளியை யானை தாக்க முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளிக்கொல்லி பகுதியில் யானை வருவது தெரியாமல் தொழிலாளி ஒருவர் தேயிலை மூட்டையுடன் சென்றுள்ளார். திடீரென யானை அவரை துரத்திய நிலையில் நொடியில் அந்த மூட்டையை தூக்கி வீசிவிட்டு அவர் தப்பும் காட்சி பதிவாகியுள்ளது.
திருச்சி மாவட்டம் உசிறி அருகே தொட்டியம் திரிபுர சுந்தரி உடனுரை அனலாடீஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாக திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மூலவர் திரிபுர சுந்தரி உடனுரை அனலாடீஸ்வரர் சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அதனைத் தொடர்ந்து சோமாஸ்கந்தர் மற்றும் அம்பாள் திருத்தேரில் எழுந்தருளினர். சிவ மந்திரங்கள் ஒலிக்க, கைலாய பஞ்ச வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் ஓம் சிவாய நம என முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி ஸ்ரீ பாலமுருகன் கோவிலில் வைகாசி விசாக தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாக பூஜை, உற்சவ மூர்த்திக்கு மகா அபிஷேகம் மற்றும் விசேஷ அலங்காரம் நடைபெற்றது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட 32 அடி உயர திருத்தேரில் உற்சவர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோடை விடுமுறையின் கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் குவிந்த பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நலத்தீர்த்தத்தில் புனித நீராடி கலித்தீர்த்த விநாயகருக்கு தேங்காய் உடைத்து வழிபட்டனர். பின்னர் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். மேலும் எள் தீபம் ஏற்றி நேர்த்திக் கடனையும் செலுத்தினர். முன்னதாக சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தருமபுரி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி பொதுமக்களிடையே குறைகளை கேட்டறிந்தார். தருமபுரி ஒன்றியத்துக்குட்பட்ட கீழ் மாட்டுக்கானூர், மேல் மாட்டுக்கானூர், கடகத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களது கோரிக்கைகளை மனுக்களாக பெற்றுக் கொண்டார். தண்ணீர் கொண்டு வர வேண்டியதான் என் வேலை. அந்த வேலையை செய்யறதுக்கு தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மேட்டுக்கடை பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்று போலீசாருடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பக்கத்தில் தாங்க சார் எங்கள் ஊர் இருக்குது. நாங்கள் அது வழியாக தான் வரணும் போகணும் எப்போவுமே. இப்போ இந்த கடையை வச்சிருக்கனால நாங்கள் போக வர முடியல. வண்டியிலலாம் சுத்தமாக வரவே முடியல. இடையில 2 பக்கம் வண்டி நிப்பாட்டுறாங்க. 2 சைடு வந்து நாங்கள் வண்டியிலேருந்து வந்தோன்னா வண்டி எடுக்க மாட்டாங்க இடையில நிப்பாட்டிட்டு. உதகை படகு இல்லத்தில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். இந்த கிளைமேட்ல நல்லா இருக்கு. போட்டிங் ஹவுஸ் வந்திருக்கோம். கூட்டம் அதிகமாக இருந்தாலும் நல்லா ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா பண்ணோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஹாக்கி போட்டியில் ஷூட் அவுட் முறையில் இந்திய கடற்படை அணி 5-4 என்ற கோல் கணக்கில் ரயில்வே அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. முதலிடம் பிடித்த கடற்படை அணிக்கு 2 லட்சம் ரூபாயும், 2ஆம் இடம் பிடித்த ரயில்வே அணிக்கு 1 லட்சம் ரூபாயும், 3ஆம் இடம் பிடித்த ஜலந்தர் ஆர்மி கிரீன் அணிக்கு 50,000 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே மலை கிராமத்தில் உள்ள கோயிலுக்குள் கரடி நுழைந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தேயிலை தோட்டம் நிறைந்த ஓரசோலை கிராமத்தில் நுழைந்த கரடி அங்குள்ள கோயிலுக்குள் நுழைந்து கொண்டது. அங்கிருந்த மக்கள் சத்தம் எழுப்பியதை அடுத்து கரடி வனப்பகுதிக்குள் ஓடி மறைந்தது. கரடியை கூண்டு வைத்து பிடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பானை உடைக்கும் போட்டியில் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலர் கண்காட்சியுடன் கோடை விழா நடைபெற்று வருகிறது. கண்ணுக்கு விருந்து படைக்கும் நடன நிகழ்ச்சிகளோடு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் பயணிகளை கவர்ந்து வருகிறது.
விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே இதய பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட சிறுமியின் இல்லத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி அறுவை சிகிச்சைக்கு தேவையான உதவிகளை செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜெரோம் திவ்யா தம்பதியரின் 3 வயது பெண் குழந்தைக்கு இருதயத்தில் பெரிய துளை மற்றும் இதயத்திலிருந்து நுரையீரல் செல்லும் குழாயில் வளர்ச்சி குறைவு என்பதால் அறுவை சிகிச்சைக்கு 20 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் முள்ளூர் மாமரம் தேயிலை தோட்டத்தில் யானையும் காட்டெருமையும் மோதுவது போல சந்தித்துக் கொண்டன. மேய்ச்சலில் இருந்த யானை துதிகையை உயர்த்தி மிரட்டும் விதமாக நடந்து கொண்டது. ஆனால் காட்டெருமை அச்சமடையாமல் யானையை நோக்கி முன்னேறியது. இதனால் பதற்றமடைந்த யானை அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே எலக்ட்ரானிக் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வல்லம் சிப்காட் பகுதியில் உள்ள எலக்ட்ரானிக் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தொழிற்சாலையின் சேமிப்பு குடோனில் ஏற்பட்ட தீ பின்னர் மளமளவென பரவி கரும்புகை வெளியானது. இதனையடுத்து அங்கு பணியிலிருந்த சுமார் 300 தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறினர். பின்னர் தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். எனினும் உற்பத்தி பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகின. தீ விபத்துக்கான காரணம் என்ன என்று காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே குன்றக்குடி சண்முகநாதர் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி வெட்டிவேர் ஓம் வடிவ மலர் அலங்காரத்தில் எழுந்தருளிய சண்முகநாதரை சீர்வரிசை பொருட்களுடன் குன்றக்குடி ஆதீனம் பொன்னம்பல அடிகளார் தலைமையில் பக்தர்கள் வரவேற்று தரிசனம் செய்தனர். சிவவாத்திய இசை முழங்க திருப்பூர் விஸ்வேஸ்வரர் கோயில் திருத்தேரோட்டம் களை கட்டியது. வைகாசி விசாகத்தையொட்டி தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் பெண்களின் கும்மி நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே குடிநீர் கேட்டு காலிக்குடங்களுடன் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாயகனை பெரியால் கிராமத்தில் கடந்த சில மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி 100க்கும் மேற்பட்டோர் ஸ்ரீபுரந்தான் தாப்பூர் சாலையில் காலிக்குடங்களோடு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா தேரோட்டத்தையொட்டி சாமியை தரிசிக்கச் சென்ற பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. மலைக்கோயிலுக்கு செல்வதற்காக இயக்கப்படும் விஞ்ச் மற்றும் ரோப்கார் நிலையங்களில் நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்தனர். அதிகரித்த கூட்டம் காரணமாக சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில்வே சந்திப்பில் சுமார் 97 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில் பாதை மற்றும் நடைமேடை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரக்கோணம் சந்திப்பில் தற்போது நடைபெற்று வரும் பணிகள் நிறைவு பெறும்போது புறநகர் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகளின் வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த வேலை வந்துவிட்டால் அது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் எல்லாம் நேராக டைரக்டா போடும். ஸ்லோ லைன்ல இந்த இஎம்யூக்களை இந்த பக்கம் வாங்குவாங்க. திருவண்ணாமலை வடவீதி சுப்பிரமணியர் கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு 108 மூலிகைப் பொருட்களை கொண்டு மகா யாகம் நடத்தி கலசாபிஷேகம் செய்யப்பட்டது. யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த கலசத்தை கோவிலை சுற்றி மேளவாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்து முருகப்பெருமானுக்கு கலசாபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்று பக்தி முழக்கத்துடன் வழிபட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டி பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக மின்கம்பங்கள் உடைந்து சரிந்தன. குறிப்பாக வில்லுக்குறிச்சி பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளிக்கு முன்பாக மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன. தற்போது பள்ளிகள் விடுமுறை என்பதால் மின்கம்பிகள் சாலையோரமாக சாய்ந்ததாலும் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற பரதநாட்டியம் மற்றும் குச்சிப்புடி அரங்கேற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அரங்கேற்றம் செய்தனர்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெருமாத்தூர் பகுதியில் அமைந்துள்ள வெற்றி வேலாயுத ஆலயத்தில் வைகாசி விசாக காவடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பக்தர்கள் வெள்ளாற்றங்கரையிலிருந்து மயில் காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகளையும் பால் குடும்பம் சுமந்து ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர். உதகை அருகே மாயார் சாலையில் 2 குட்டிகளுடன் சாலையை கடந்த தாய்ப்புலியின் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. தாய்ப்புலியுடன் ஒரு குட்டி புலி முன்னே ஓடி செல்ல மற்றொரு குட்டி மின்னல் வேகத்தில் சாலையை கடந்து ஓடியது. கரூர் மாவட்டம் கடவூர் அருகே மின்மாற்றி பழுதானதால் 20 நாட்களுக்கும் மேலாக மின்சாரமின்றி தவிப்பதாக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாலப்பட்டி பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் 20 நாட்களுக்கு முன்பு மின்மாற்றி பழுதானதால் மின்தடை ஏற்பட்டது. 20 நாட்களாக மின்மாற்றியை சீர் செய்யாத நிலையில் அதை புதிதாக மாற்றித் தர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மின்வாரியமே நடவடிக்கை எடு. எங்கள் பிரச்சனையை சரி செய்யும் வரை போராடுவோம். உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை ஒட்டி ஈரோட்டில் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஈரோடு மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் தொடங்கிய பேரணி சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காளிங்கராயன் இல்லத்தில் நிறைவடைந்தது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றவர்கள் இளைஞர்கள் புகையிலை பழக்கத்திலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற வலியுறுத்தும் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கும்பகோணம் அருகே அலுமினிய குடத்தினுள் தலை சிக்கி தவித்த நாய் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டது. பிள்ளையாம்பேட்டையைச் சேர்ந்த உமாமகேஸ்வரன் என்பவரின் வளர்ப்பு நாயின் தலை அலுமினிய குடத்தினுள் சிக்கிக் கொண்டு தவித்த நிலையில் குடத்தை வெட்டி மீட்கப்பட்டது. சிவகாசி அருகே திருமண செலவிற்கு சக ஊழியர் வைத்திருந்த 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிய இளைஞரை சிசிடிவி உதவியுடன் காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோட்டைச் சேர்ந்த மணிகண்ட பிரபு சிவகாசி அருகே உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றிய நிலையில் தனது திருமண செலவிற்காக பணத்தை சேர்க்க முடியாமல் தவித்து வந்திருக்கிறார். இந்நிலையில் தன்னுடன் பணியாற்றும் மகேஷ்குமார் என்பவர் வைத்திருந்த 2,41,000 ரூபாயை திருடிய மணிகண்ட பிரபு கையும் களவுமாக சிக்கியுள்ளார். சென்னை மதுரவாயலில் வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த அஜித் தன் வீட்டின் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றிருந்த நிலையில் மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இது தொடர்பாக அஜித் அளித்த புகாரில் சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் ஒருவரை கைது செய்த காவல்துறையினர் மற்றொருவரை தேடி வருகின்றனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் உணவு தயார் செய்ய தாமதமானது குறித்து கேள்வி எழுப்பிய ஜொமேட்டோ ஊழியரை உணவக மேலாளர் தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தண்டையார்பேட்டையில் உள்ள உணவகத்திற்கு ஆர்டர் எடுக்க சென்ற சோமன் என்பவர் நீண்ட நேரமாகியும் உணவு பார்சலை தராதது குறித்து கேள்வி எழுப்பிய போது வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் மேலாளர் அவரை தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். மாவட்டம் சோளிங்கரில் லட்சுமி நரசிம்மசாமி கோவிலில் வைகாசி தங்ககருட சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க தங்ககருட வாகனத்தில் ஊர்வலமாக வந்த நரசிம்மரை பக்தர்கள் வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் முரகணம் அருகே வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் மூலவர் அமைந்துள்ள பகுதியில் 100 கிலோ எடை கொண்ட படங்களால் அலங்கரிக்கப்பட்டது பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. வைகாசி விசாக பிரம்மோற்சவ தீர்த்தவாரியை ஒட்டி நடைபெற்ற இந்த அலங்காரத்தை கண்டு சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபட்டனர்.